பொது மருத்துவமனையில் வந்து முதலாக விபத்து சிகிச்சை பகுதியை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு மேஜர் பார்ட் நானும் வகித்தேன். அப்போ ஆம்புலன்ஸினுடைய முக்கியத்துவம் பற்றி மிக மிக உணர்ந்த சிலர்கள் தான் அந்த விபத்து சிகிச்சையை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ தான் 108 ஆம்புலன்ஸும் வருது. நீங்கள் 108 ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் வந்து விபத்து நடந்த இடம் அல்லது தேவைப்படும் நோயாளிகளுடைய இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு மட்டும்தான் போக முடியும். வேறு எங்கேயுமே நடுவில் நிறுத்தவே முடியாது. அவங்களால டீ குடிக்கிறேன் இதுக்குலாம் நிறுத்த முடியாது, பாதையும் மாற்ற முடியாது. 108 வந்து ஜிபிஎஸ் கண்ட்ரோல்டு. ஒரு மூமெண்ட்டும் அதை வந்து கண்காணிக்கப்படுது. ஒரு பேஷண்ட்னுடைய ரெக்கார்டும் லாக் ஆகிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸ் வந்து எந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக எத்தனை மணிக்கு அவர்களுக்கு டெலிஃபோன் வந்தது, எந்த பேஷண்ட்டை எந்த நேரத்தில் போய் அவர்களுடைய வீட்டை ரீச் பண்ணுறாங்க, அங்கேருந்து எந்த மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாமே லாக்டு. ஆகவே ஆம்புலன்ஸை வந்து நீங்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்காகவும் வந்து பயன்படுத்த முடியாது. 108 பயன்படுத்தினாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே அதை வந்து அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் எந்தவித டிராஃபிக்காக இருந்தாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் வழிவிட வேண்டும் என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனே இருக்குது. வியன்னா கன்வென்ஷன் ஆன் ரோட் டிராஃபிக் இருக்குது 1968. அதில் 80 நாடுகள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ப்ரையாரிட்டி வெஹிக்கிள்ஸ்னால் அவங்க 3 வெஹிக்கிள்ஸை சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸு, தீயணைப்பு, காவல்துறை. இவர்கள் வந்து ப்ளூ சைரன் வைத்து கொண்டிருந்தால், ப்ளூ லைட் வைத்து கொண்டு சைரன் இருந்தால் எல்லா வெஹிக்கிளும் வந்து ஒதுங்கி வழிவிட வேண்டும். சில நாடுகளில் வந்து இடது பக்கமாக ஒதுங்கி வழிவிட வேண்டும், சில நாடுகளில் வந்து வலது பக்கமாக ஒதுங்கி வழிவிட வேண்டும். இந்தியாவில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ப்ரையாரிட்டி வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் வழிவிடலைன்னா சட்டப்படி குற்றம், அது தண்டிக்கக்கூடிய குற்றம். 10,000 rupees ஃபைன் வேறு ஏதோ இருக்குது அதில், அந்த செக்ஷனில். ஆகவே ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது மற்ற எந்த விஷயங்களையும் கேட்காமல் ஃபஸ்ட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி கேள்விகளெல்லாம் நம்ம கேட்கலாம். தவிர ஆம்புலன்ஸ் வர நோக்கத்தையே வந்து கேள்வி கேட்கறது வந்து மருத்துவத்துறையே கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இந்த 108 ஆம்புலன்ஸுடைய ட்ராக் ரெக்கார்டு எனக்கு தெரியும். எவ்வளோ ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ், எவ்வளோ பிரசவத்தில் இருக்கிற பெண்மணிகள், எவ்வளோ ப்ளீடிங் இன்ஜுரிஸ் இருக்கிற ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் பேஷண்ட்ஸை வந்து வருஷம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க, எத்தனை உயிர்களை காப்பாற்றுறாங்கன்றத எல்லா ரெக்கார்டும் இருக்குது. இதை எல்லாருமே பார்க்கலாம். ஆகவே 108 ஆம்புலன்ஸினுடைய மூவ்மெண்ட்டை வந்து யாரும் பொலிட்டிக்கலாக வந்து இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.